நான் அவர்களுக்கு பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசம். அது சிங்காரமான தேசம். என்ன புரியுது உங்களுக்கு இதுல இருந்து? அவர் நமக்காக ஒண்ணு பார்த்து வச்சிருக்காரு, ஒரு எல்லைய பார்த்திருக்காரு, ஒரு இடத்தை பார்த்திருக்காரு. எகிப்துல 10 வாதையை கொடுத்து அந்த ஜனங்களையே மிரள விட்டாரு. பார்வோன் அதிர்ந்து போனான், ஜனங்கள் அதிர்ந்து போனாங்க. 50 பேரை காலை விட்டு எகிப்தியே கொடுத்துருக்கலாம்ல. அப்படி இல்ல, ஆண்டவர் அவங்க ஃப்ரீயா ஆராதிக்கணும். அங்கேயும் பல சத்துருக்கள் இருந்தாங்க, 7 ராஜாக்கள் இருந்தானுங்க, எத்தியர், எமோரியர், கிர்காசியர், கானானியர், எபூசியர். அப்பனா அத்தனை ராஜாவும் முறியடிச்சார். நான் சொல்றேன், உங்களுக்காக பார்த்து வைக்கப்பட்டிருக்கிற தேசம் அது நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற சிங்காரமான தேசம். என்ன புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் நமக்கான அவர் பார்த்திருக்காரு முதல்ல. அதுக்கப்புறம் தான் யார போக சொல்றாரு? யோசுவா காலேப் 12 பேர் போக சொல்றாரு. அவர் போய் உங்களுக்காக முன்னாடியே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு, அந்த இடத்த பார்த்துட்டாரு. அது சூப்பரா இருக்குது, அது விசாலமான இடமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், விசாலமான ரகபத் உங்களுக்கு திறக்கும். ஆமென். நீங்க நம்புறீங்களா? நாம சிறுமைப்பட்டிருக்க கூடாது. அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம எதுக்கு சிறுமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு தான் பார்வோனுக்கு எல்லாம் நான் யாருன்னு எல்லா வித்தையும் அவனுக்கு காட்டிட்டு என் ஜனங்களை விடுதலையாக்கி ஆராதிக்கும்படி எங்க கூட்டு போறாரு? கானான் தேசத்திற்கு. நீங்க விரும்பணும், அவர் ராஜ்யத்தை கட்டணும்னு விரும்பணும். நாங்களும் எங்கள் சபையாரும் கர்த்தரையே ஆராதிப்போம், வீட்டாரும் கர்த்தரையே ஆராதிப்போம். அப்படின்னா விசாலமான இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்க கைகளை நீட்டணும். ஆமென். வெள்ளிய கொடுக்கணும், பொண்ணை கொடுக்கணும், இடங்களை கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க கர்த்தருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா ஊழியத்துக்கு, கர்த்தர் அதை பன்மடங்கா பெருக பண்ணுவார். நீங்க விதைக்கிறது 10 மடங்குனா அவர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் ஆலயத்தில் ஆகாரங்கள் உண்டாகும்படிக்கு நீங்கள் காணிக்கையும் தசமபாகங்களை கொண்டு வந்து கொடுங்க, அப்பொழுது நான் வானத்தில் பலகளையை திறப்பேன். அது சொல்லிட்டு சும்மா சொல்லல, சோதித்து பாரு, கொடுத்து பாருப்பா. ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறா இல்லையான்னு. கொடுக்கலன்னா திரும்பி போயிரு. ஏங்க, மனுஷனை கடன் கொடுத்தாலே வட்டி ஓட்டு கொடுக்குறான். தேவன் உங்களுக்கு 10 மடங்காய் திருப்பி தருவார். நான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதம் எப்ப பெருகும் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கும் போதுதான் பெருகும். இல்ல, தேவ கிருபைகளை பயன்படுத்தணும். உங்கள் அபிஷேகத்தை வீணா போடக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு கரங்களை நீட்டும் பொழுது, ராஜ்யத்துக்கு கரங்களை நீட்டும் பொழுது நீங்கள் பெருகுவீர்கள். இடங்கொள்ளாத ஆசீர்வாதம். கொடுத்த ஜனங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அதனால கர்த்தருக்கு விதைக்கிறது அதிகப்படுத்தணும், ராஜ்யத்தை கட்டணும்.